media and electronic media and print media, Federation of Karnataka Chamber of Commerce and Industry has come for Dakshin Bharat Utsav for a road show to promote tourism, and I request each of the tourist sector, my friends from Tamil Nadu, to participate as a delegate, as a sponsor, and to put stalls and make all the tourism conclave of Dakshin Bharat Utsav at Bangalore on June 15-16 a success, and it is in collaboration with all states, Tamil Nadu, Telangana, Karnataka, Andhra, Kerala, and next year, with all God's grace, we'll come to Tamil Nadu to promote again Dakshin Bharat Utsav. I request each one of you to participate. This is for the MSME, where the investors can invest. We'll have your participation in front of the government of Karnataka state, and other principal secretaries of other states are there, so that you can have the land bank details, and please come and show your interest to put investment from SME from 1 crore to 100 crore, so that last mile connectivity of tourism can be done. I once again invite you, all of you, to participate in Dakshin Bharat Utsav at Bangalore, June 15-16. Thank you. நம்ம போமா தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக அவர் மரியாதைக்குரிய கர்நாடகா சேம்பருடைய தலைவர் லக்கோட்டி தலைமையில் அமைந்த கமிட்டிக்கு திறந்த வரவேற்பை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கர்நாடக அரசு மூலமாக வருகின்ற நிர்வாகிகள் இன்று அனைத்து மாநிலத்தை இணைத்து, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மாநிலத்தை இணைத்து அனைத்து சுற்றுலாத்துறையும் ஒழுங்குபடுத்தி சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை சீரிய முயற்சியோடு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வெளியில் செல்ல வேண்டும், சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டம் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற வாகன நெருக்கடியால் இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இ பாஸ் முறையை கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அங்கு தேவையான மக்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார் நிறுத்துவதற்கு மல்டிநேஷனல் அளவில் அடுக்குமாடிகளை கார் நிறுத்துவதற்கு அமைத்துவிட வேண்டும். அப்படி ஒரு சூழலை நிறுவினால் மட்டும்தான் வருங்காலத்தில் அந்த ஊட்டி போன்ற மலை சிகரங்களில் இருக்கின்ற வணிகர்களும் பொதுமக்களுக்கும் சீரான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை வலியுறுத்துகிறது. அதே போன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை கட்டாயமாக உறுதுணை இருக்கும் என்பதை சொல்லி இந்த செய்தியை எடுத்து வெளியிட வருகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கடற்கரை என்பது தமிழகத்திலே அற்புதமான திட்டம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கடற்கரை பறந்து விரிந்திருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் அதற்கு நிதிகளை கொடுக்கப்பட்டு அங்கு தேவையற்ற இடங்களை தனியாருக்கு வாடகை கொடுக்கப்பட்டு அதை கட்டாயமாக ரெசார்ட் போன்ற அமைப்புகளுக்கு வணிகத்தை அமைப்பதற்கு சிங்கிள் விண்டோ முறையிலே அரசு நல்ல மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் சில தவறான அதிகாரிகள் அங்கே இருந்து இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடமில்லாமல் சிங்கிள் விண்டோ முறையில அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது.